குபேரலட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. திராவிட ஆட்சியர் கூட இஸ்லாமியர்கள் வந்து ஒரு சீட் கூட கட்சிக்கு ஒரு கால நிலையில நீங்க ஒதுக்கீங்க. அது ஒரு நல்ல வரவேற்பு எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பெரியாரை பேசுவாங்க, அண்ணாவை பேசுவாங்க, பெரியாரை பத்தி பேசுவாங்க. பெரியார் பேசுனதை பேசுவாங்களா? செயல்படுத்துவாங்களா? பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க தான் அதை செயல்படுத்துவோம். சமூக நீதினு சும்மா வார்த்தையில வச்சு வெறும் வார்த்தையை வச்சு பேசிட்டு இருந்த என்ன அர்த்தம்? போன 2019 அவர் கொடுக்கல, இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல, அவரு இந்த முறையும் கொடுக்கல. நவாஸ் கனிக்கு மட்டும் கூட்டணிக்கு ஒன்று தள்ளி விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. வாய்ப்பு சமூக நீதி எல்லாரும் கொடுக்கணும்ல. எத்தனை கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கொடுத்தாங்க அவங்க இந்த வாட்டி? ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் கொடுக்கல. அது பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து இதுல பெருமை ஒன்றும் கிடையாது. நம்ம பிறவி கடமை, அதனால செய்யணும். ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் தான். அப்ப சும்மா பெண்ணிய உரிமை பேசுறது, பெண்ணை போற்றுவது, பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்றது, அதெல்லாம் சும்மா. அந்த காலத்திலிருந்து பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சிப்பாவில். எங்க தலைவர் வந்து பெண் விடுதலை இல்லைன்னா மண் விடுதலை இல்லைங்கிறாரு. அப்போ நான் யாருக்கு கொடுக்குறேன் சீட்டு? எங்க அக்காவுக்கு கொடுக்குறேன், என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன், எங்க அம்மாவுக்கு கொடுக்குறேன். அந்த உணர்வு இருந்தால் தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, சீமானவர்கள் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அதிகமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், முதுமை பட்டம் படித்தவர்கள் தான் இருக்காங்க. விவசாயிகள், அவர் பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய விவசாயிகள், பாமர மக்கள் அவங்களுக்கு யாருமே சீட்டு ஒதுக்கப்படல. அவ்வளவு பேருமே விவசாயி தான். நீங்க டாக்டர்னா எங்க அப்பா கார்மேன்லாம் எவ்வளவு விவசாயம் பார்த்துருக்காரு பாருங்க, போய் பாருங்க. விவசாயிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. நாங்க எல்லாருமே விவசாயி தான். இங்க தனியா ஒரு விவசாயி வரணுமா என்ன? அதே போல திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களோட குடும்பம் கூட விவசாயம் சார்ந்த குடும்பங்களும் வந்து நிற்கிறாங்க. அவங்க மேல அதிமுக மேல திமுக மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். நம்ம அந்த மாதிரி வேட்பாளர் நிறுத்தும் போது அவங்க விவசாயின்னு தனியா இருக்கா? விவசாயம்ங்கிறது ஒரு இதே கிடையாது. நம்ம வாழ்வியல் பண்பாடு எல்லாரும் அந்த பின்னணியில் இருக்கிறோம். இப்போ நான் இங்கே இருக்கேன், எங்கள் அம்மா விவசாயம் பார்த்துருக்காங்க, அப்படித்தான். அதனால அது இன்னும் எல்லாரும் மருத்துவர்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பேரும் விவசாயம் தான். பகுதி நேரம் தான் மருத்துவர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில சிப்காட் எதிராக 300 நாட்கள் தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அதுக்கு காஞ்சிபுரத்துல சர்வதேச பசு விமான நிலையத்துக்கு எதிராக 7 நாட்கள் தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவு கொண்டு வரதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை. நீங்க கருத்து என்ன சார்? இதான் போராட்டங்களை மக்களுக்கு திணிக்கிறது தான் இந்த அதிகாரங்களினுடைய வேலையா இருக்குது. நம்ம போராடுறவங்களை வந்து தேவையற்று போராடுறார்கள் அப்படின்னு சொல்லி தருது. போராட்டத்தை திணிச்சது யாரு? திணிச்சது யாரு? இப்ப வந்து இப்ப எங்களை எடுத்துக்கிறங்க. வள்ளலாருடைய பெருவெளியில வந்து நீங்க தோண்டிட்டீங்கிறதுக்காக தோண்டக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு போராட போனோம். எவ்வளவு காவலரை குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாரையும் வீட்டு காவல், எல்லாரையும் வீட்டு வாசல்ல வந்து ராவா கைது பண்ணி வச்சுட்டு போற வர வாகனத்துல சோதிக்குது. எங்க போறிய யார் நீங்க? யார் நீங்க? கட்சி இல்ல, யார் போனாலும் மறிக்குது. அவ்வளவு பயர்களுக்கு எதுக்கு தோன்ற? அப்ப பாருங்க, ஒரு போராட்டத்தை நமக்கு திணிக்கிறதே இவங்களாதான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில கட்டமைக்கிறது வந்து தேவையற்ற இவங்க போராடுறாங்க, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்படி சொல்றது வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க. எது வளர்ச்சின்னு கேட்டா பதில் இல்லை. எது வளர்ச்சி? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறதா? பரந்தூர்ல கட்டுறதா? அது ஏர்போர்ட்டி உள்ளணும், அங்க ஏர்போர்ட் கட்டக்கூடாது. 5000 ஏக்கர்ல இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பறக்க ஃபிளைட் கிடையாது. ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு, இண்டிகோ. இந்தியாவுக்கே விமானம் கிடையாது. அப்புறம் எதுக்கு போட்டு ஏர்போர்ட் இல்லை? எங்களுக்கு பாருங்க, தாத்தா காமராஜ் பேர்லயே, பாட்டனார் வாபுசி பேர்லயே இருக்கிற துறைமுகங்கள் இருக்குல்ல, அதுலயே வந்து வேலை நடக்கல. 50-60 விழுக்காடு தான் வேலை நடக்குது. இங்க ஒன்றும் ஏற்றுமதி செய்ய முடியாம சரக்கு தேங்கி ஒன்று நிக்கலையே. அப்புறத்துக்கு 6111 ஏக்கர்ல துறைமுகம் கட்டுறாரு அதானி வந்து. இதெல்லாம் வளர்ச்சியில இல்ல, தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சியை வந்து நாட்டின் வளர்ச்சியை கட்டமைக்கிறது வந்து எப்படிப்பட்ட ஆபத்தான பொருளாதார கொள்கை பாருங்க. அதானி மனைவி, அம்பானி மனைவி 1 கிலோ அரிசிக்கு உப்புக்கு என்ன வரி கட்டுறாங்களோ, 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மாவும் அதுதான் கட்டுறா. வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா?
ஒரு கிலோ எண்ணெய் வாங்குறீங்கன்னா, ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்குனீங்கன்னா நீ எவ்வளவு வரி கட்டுவீங்களோ அதை தான் அவங்களும் கட்டுறாங்க. வரி 2 பேருக்கும் ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இல்லையே. அப்புறம்